வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தாலும் 10 நிமிடத்தில் இதை செய்து கொடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொரிகடலை லட்டு செய்வதற்கு 1 கப் பொரிகடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து விடலாம். அதனுடன் 4 ஏலக்காய் சேர்த்து பொடித்து எடுத்து விடலாம். செலவு நன்றாக பொடித்து எடுத்து விடலாம். பொடித்த பொரிகடலையை சலித்து எடுத்து விடலாம். ஜல்லடையில் சேர்த்து நன்றாக ஜலித்து விடலாம். நன்றாக ஜலித்து செய்தால்தான் லட்டு அருமையாக வரும். இதனுடன் 3/4 கப் ஜீனி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொரிகடலை எடுத்து அதே கப்பில் 3/4 கப் ஜீனி சேர்த்து விடலாம். இதனுடன் 1 சிட்டிகை உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொரிகடலை மாவுடன் 6 பாதாமை நறுக்கி சேர்த்து விடலாம். இந்த அளவு நறுக்கி எடுத்து விடலாம். நாம் பாதாம் பருப்பு சேர்ப்பதால் லட்டு மிக சுவையாக இருக்கும். பேனில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து விடலாம். முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் கிஸ்மஸ் பழத்தை சேர்த்து விடலாம். நாம் முந்திரி கிஸ்மஸ் சேர்த்து செய்வதால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் முந்திரி பருப்பு சேர்ப்பதற்கு முன் ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். அளவு பொன்னிறம் ஆனதும் கிஸ்மஸ் பழத்தை சேர்த்து விடலாம். கிஸ்மஸ் பழம் நன்றாக எலும்பி வரவும் பொரிகடலை மாவில் சேர்த்து விடலாம். அளவு நன்றாக பலூன் போல் எலும்பி வரவும் பொரிகடலை மாவில் சேர்த்து விடலாம். சூடாக இருக்கும் பொழுது நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம். பொரிகடலை மாவை நன்றாக மிக்ஸ் செய்து தேவைப்பட்டால் சிறிது நெய் சேர்த்து விடலாம். நாம் சூடான நெய் சேர்க்கும் பொழுது ஜீனி நன்றாக இலகி வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் உருண்டை பிடிக்க தேவையான அளவு நெய் சேர்த்து பிடித்து விடலாம். நாம் தண்ணீர் சேர்க்காமல் நெய் சேர்த்து பிடித்தால்தான் லட்டு மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதமாக இருந்தால் சரியாக வரும். நாம் லட்டு பிடிப்பதற்கு சரியான பதமாக இருக்கும். சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்து விடலாம். இந்த அளவு பிடித்தோம் என்றால் சரியாக வரும். அனைத்து மாவையும் மெதுவாக உருட்டி எடுத்து விடலாம். நாம் நெய் சரியான அளவு சேர்த்தால்தான் உருண்டை பிடிக்க நன்றாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான பொரிகடலை மாவு லட்டு அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்து பிடிப்பதால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் பொரிகடலை மாவிலே இந்த அளவு லட்டு செய்து விடலாம். நாம் நெய் மட்டும் சேர்த்து பிடிப்பதால் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைத்தோம் என்றால் 10 நாள் வரை அருமையாக இருக்கும். இப்படி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுத்தால் மிக ஆரோக்கியமானதாக இருக்கும். நாம் லஞ்ச் பாக்ஸுடன் 2 உருண்டைகள் கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடலை மாவில் லட்டு செய்வதை விட பொரிகடலையில் இப்படி லட்டு செய்வது மிக ஆரோக்கியமாக இருப்பதுடன் மிக சுவையாகவும் இருக்கும். மிக சுவையான இந்த பொரிகடலை லட்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.